சிவாய நம. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, கோவிலுக்கு தானம் பண்ணாதீங்க. அதுக்கு பதில் நீங்கள் ஏழைப்பட்டவங்களுக்கு அன்னதானம் செய்யுங்க. இல்லை ஸ்கூல் கட்டுங்க, ஸ்கூலுக்கு ஏதாச்சும் பிள்ளைங்களுக்கு படிப்பு விஷயத்துக்கு கொடுங்க. உண்மையான விஷயம், உங்கள் மனசுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ கண்டிப்பாக செய்யுங்க. அது யாருமே தடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஒரு வாக்கியத்தை மட்டும் சிந்தித்து பாருங்கள். கோவிலுக்கு எதுவும் செய்ய வேண்டாம், தானம் கொடுக்காதீங்க அப்படின்றாங்க. அந்த கோவில் இருக்கிறதுனால தான் ஒரு பயம், பக்தி. இன்றைக்கி ஒரு பண்டிகை ஆனால் நம்ம கோவிலுக்கு போகிறோம். மன நிம்மதியை தேடிட்டு எத்தனையோ பேர் கோவிலுக்கு போய் தரிசனம் பெற்று கொண்டு வராங்க. வீட்டில் பிள்ளைங்க திட்டினாங்க, பிள்ளைங்க சரியில்லை, இல்லை எனக்கு மன நிம்மதி இல்லைன்னா எங்கே போகிறாங்கன்னா கோவிலுக்கு போகிறாங்க. ஒரு விரத பூஜையாக மாலை போட்டு கோவிலுக்கு போய் தரிசனம் பெறுறாங்க. கோவில் இருந்தால் தான் இந்த பிரபஞ்சமும் பஞ்சபூத சக்தியாலேயும் ஒரு சாந்தமாக ஒரு மனிதர் வாழறதுக்கு எல்லாமே கொடுக்கும். எப்போ ஒரு புண்ணியஸ்தலம் இல்லையோ அந்த இடத்துல நரகம்தான் நடக்கும். அதனால் அந்த வாக்கியத்தை யாரும் சொல்ல வேண்டாம். கோவில் ஒரு புண்ணிய ஸ்தலம். கோவில் இருந்தால் தான் எல்லாமே நலமாக இருக்கும். ஒரு கோவில்லையும் பூஜை, பரிகாரங்கள், அன்னதானம் செய்கிறாங்க. எத்தனோ கோவிலில் அன்னதானம் செய்கிறாங்க. யாருக்காக செய்கிறாங்க? கோவிலில் இருக்கிறவங்களுக்காகவா? இல்லையே, எல்லாமே ஏழைப்பட்டவங்களுக்கு தான். ஏழைப்பட்டவங்க, பணக்காரங்க, இல்லாதவங்க, இருக்கிறவங்க எல்லாருமே கோவிலில் அன்னதானம் மனசார அவங்க சாப்பிட்டுட்டு போகிறாங்க. அதுதான் புண்ணிய ஸ்தலம். நீங்கள் ஏழைப்பட்டவங்களுக்கு கொடுங்க, அது யாரும் தடுக்க மாட்டாங்க. கோவிலுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த வார்த்தையை யாரும் சொல்லாதீங்க. இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சில கோவிலில் யார் சொல்லியோ தானம் பண்ணுறதில்ல. வஸ்திர தானம் பண்ணுறாங்க, அன்னதானத்துக்கு காணிக்க தானம் பண்ணுறாங்க, மாங்கல்ய தானம் பண்ணுறாங்க. நகைங்க அவ்வளோ வைடூரியமாக கொண்டு போய் அவங்க தானம் செய்கிறாங்க. அது அவங்களுடைய விருப்பம். அவங்க மனசில் நினைக்கிறது அவங்க செய்கிற ஒன்றுமே கடவுளுக்காக செய்யணும்னு செய்கிறாங்க. எல்லா கோவில்லையும் அப்படி இல்லை. ஒரு கோவில்லையும் கட்ட முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு. நிலத்தை விற்று கூட கோவில் கட்டியிருக்காங்க. நமக்கு வேண்டாம், பரவாயில்ல, கோவிலுக்காக நம்ம செய்கிறோம், 4 பேர் போகணுன்னு சொல்லி கோவில் கட்டியிருக்காங்க. கோவில் பாதியில் எத்தனோ கோவில் கட்டாட இருக்குது. கோவிலுக்காக அவங்க பிராணத்தையே விட்டுருக்காங்க. சில பேர் கட்ட முடியல அப்படின்னு. இந்த மாதிரி கோவிலில் எல்லாமே சுலபம் இல்லை, எதுவுமே சுலபம் இல்லை. கோவில் கட்டுறதும் அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் முடியாது. அது அவங்களுக்குன்னு அந்த விதி இருந்தால் தான், அவங்களுக்குன்னு அந்த எழுத்து எழுதியிருக்கணும். இந்த கோவில் இவங்களால் உருவாகணும்னா அது உருவாகி தான் இருக்குது. மன்னர்களே கோவில் எத்தனோ கோவில் கட்டியிருக்காங்க, எல்லாருக்குமே தெரிந்தது தான். அதனால் கோவில் கட்டுறதோ கோவிலுக்கு கொடுக்குற தானத்தை பற்றியும் யாருமே பேச வேண்டாம். அது யாருக்கும் அந்த உரிமையும் இல்லை பேசுகிறதுக்கு. ஏன்னா கோவிலுன்றது அது தனக்கு மட்டும் சொந்தம் இல்லை, இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் சொந்தம். எல்லாரும் சேர்ந்தால் தான் ஒரு கோயில் கட்ட முடியும், எல்லாரும் சேர்ந்தால் தான் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட முடியும்னு இல்லை. ஹாஸ்பிட்டல் தனியாக கட்டுறாங்க, ட்ரஸ்ட் வச்சு கட்டுறாங்க. அதே போல் ஸ்கூல் கூட பார்ட்னர்ஷிப்பாக தான் கட்டுறாங்க. ஆனால் கோவில் பார்த்திங்கன்னா தனியாளாக நின்று எத்தனோ பேர் கட்டி வாழ்ந்து சாதிச்சிருக்காங்க. அதனால் கோவிலை பற்றி யாரும் குறை சொல்லாதீங்க, கோவில் கட்டுறதை பற்றியும் குறை சொல்லாதீங்க. எத்தனோ கோவிலில் பணம் இல்லை ஆனாலும் அன்னதானம் போடுறாங்க, கஷ்டம் இருக்குது அன்னதானம் போடுறாங்க. கோவிலில் யாரெல்லாம் ஏமாத்துறாங்களோ அது கடவுளுடைய சித்தம், அவங்க பார்த்துக்கிறாங்க. உண்மையாக இருக்கிறாங்க கோவில் கட்டுறவங்க, அந்த கஷ்டப்பட்டு கட்டின பிறகு அவங்களுக்கு அந்த பேர் புகழ் கிடைக்கிது இல்லையா, அதுதான் ஒரு சந்தோஷம். 4 பேர் அந்த கோவிலுக்கு போகிறாங்க இல்லையா, அதுதான் சந்தோஷம். இது நானே உதாரணமாக நான் எடுத்துக்கிறேன். கஷ்டப்பட்டு நான் கட்டின கோவில்
நாங்கள் ஒவ்வொரு இடத்துக்கா போயிட்டு இந்த மாதிரி கோவில் கட்டுறோன்னு சொல்லி நான் வாக்கியமாக கேட்டு வாங்கி கட்டின கோவில் தான் ஸ்ரீ வஜ்ரநாத சிவன் குரு ஆலயம். அவ்வளோ சிரமத்தைப்பட்டு தான் நான் கட்டியிருக்கேன். இது எனக்கு நான் கட்டலை. இந்த உலகத்தில் எல்லாரும் அந்த இடத்துல தரிசனம் செய்யணுன்னு தான் அந்த கோவில் கட்டியிருக்கோம். கோவில் கட்டுறது சாதாரணமாக இல்லை. இது அனுபவத்தில் சொல்கிறேன். யாரும் தவறான வாக்கியத்தை பேசக்கூடாது. அவங்க எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி, அவங்க கடவுளே நம்பாதவங்க இருந்தாலும் சரி, அது யாருக்கும் சொல்ல உரிமை இல்லை. அன்னதானம் செய்யுங்க, பிள்ளைங்களுக்கு படிப்புக்காக தானம் பண்ணுங்க, அது தவறே இல்லை. கண்டிப்பாக செய்யணும். அது இருந்தால் கண்டிப்பாக செய்யுங்க. கோவிலுக்கும் உங்களால் முடிஞ்சது தானம் செய்யுங்க. அந்த கோவிலில் 4 பேர் சாப்பிட்டுட்டு போனாலே அது எவ்வளோ புண்ணியம், அது யாருக்கும் தெரியறதில்ல. கோவிலில் தானம் பண்ணாதீங்க, இங்கே தானம் பண்ணாதீங்க. நீங்கள் கோவிலுக்கு வர்றதே ஏழைப்பட்டவங்க தான், கஷ்டத்தில் இருக்கிறவங்க தான். அந்த கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல விடை கிடைக்கணும் தான் தெய்வத்தை தேடிட்டு வராங்க, நிம்மதியை தேடிட்டு வராங்க. அந்த நிம்மதி கிடைக்கணும்னா கோவில், புண்ணிய ஸ்தலம் இது எல்லாமே இருக்கணும். இந்த கோவிலில் போனால் எனக்கு மன நிம்மதி கிடைக்கிதுன்னு போயிட்டு அந்த இடத்துல உட்காந்து தவம் இருக்கிறாங்க பாருங்கள், அதுதான் ஒரு நிம்மதி. அந்த நிம்மதியான வாழ்க்கை அது யாராலையும் பறிக்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது. அவங்க தனக்குத்தானே அந்த நிம்மதியை தேடிட்டு கோவிலுக்கு போகிறாங்க. இதுதான் புண்ணிய ஸ்தலம். புண்ணிய ஸ்தலம் இருந்தால் தான் இந்த பிரபஞ்சம், பஞ்சபூத சக்தி எல்லாமே சாந்தமாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு ஹோமங்கள் செய்து, பூஜை செய்து, உலகத்துக்காக எல்லாருக்காகவும் பிரார்த்தனை இருந்து சாதனை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பூஜைகளும் அந்த இடத்துல நடக்குது. ஐயர்கள் யாருக்காக மந்திராட்சாரம் சொல்கிறாங்க. பக்தர் போய் அந்த இடத்துல நின்று எனக்கு அர்ச்சனை செய்யுங்க, எனக்கு இந்த கஷ்டப்பரிகாரம் செய்யுங்கன்னும் போது அந்த மனசார அந்த மந்திரத்தை சொல்லி கடவுள்கிட்ட போய் அவங்க அர்ச்சனை செய்து புஷ்பார்ச்சனை செய்கிறாங்க. ஏன் செய்கிறாங்கன்னா மன நிம்மதி கிடைக்கும் அவங்களுக்கு. கண்டிப்பாக கடவுள்கிட்ட அவங்களுடைய கோரிக்கை போய் சேரும்னு சொல்லி தான் அந்த அர்ச்சனை செய்ய சொல்கிறாங்க. அதனால் பக்தி, பயம் இந்த உலகத்தில் கடவுளுடைய ஆன்மீக வழிபாடுகள் ஒருவருக்கும் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் தானம் செய்ய முடியும். எல்லாமே நலமாக இந்த உலகத்தில் சாதனை செய்ய முடியும். சிவாய நம. எல்லோரும் நலமாக இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், தீர்க்க ஆயுஷும் ஆரோக்கியமாக இருக்கணும். ஆன்மீக வழிபாடுகள் கண்டிப்பாக வேணும். எல்லாருக்குமே ஒரு மனசுலேயும் ஆன்மீக வழிபாடுகள் இருக்கணும். சிவாய நம.